எப்படி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். பேராசிரியர் அருணன், இப்போதைக்கு திமுக கூட்டணிக்கு எதிராக அதிமுக பாஜக கூட்டணி இருக்கிறது. அவங்களும் உங்களை தான் எதிர்க்க போறாங்க. அடுத்து வரக்கூடிய தாவேகாவும் உங்களை எதிர்ப்பாங்க. நாம் தமிழர் கட்சியும் உங்களை எதிர்க்கும். ஆனால் திமுக அதிமுக பாஜக கூட்டணியை எப்படி பார்க்கிறது? முதலமைச்சர் பொருந்தா கூட்டணி என்கிறார். ஆனால் அவங்க ஏற்கனவே இதே கூட்டணியில் நின்று இருக்கிறாங்க. அவங்க வந்து வாக்குகள் வாங்கியிருக்கிறாங்க. அந்த வாக்கு வங்கி திரும்ப அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நம்புறாங்க. அது சரியான ஒன்று தானே? இல்லை, நான் என்ன பார்க்குறேன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜகவோடு கூட்டணி இல்லை, இந்த தேர்தலுக்கு மட்டுமல்ல வருகிற சட்டமன்ற தேர்தலுக்கும் என்று அப்ப அறிவிச்சார் எடப்பாடியார். அப்ப நீங்க பார்த்தீங்கன்னா ஒரே உற்சாகம் அதிமுக அணியில, பட்டாசெல்லாம் வெடிச்சு கொண்டாட்டம்லாம் சில பகுதிகளில். அவருடைய தளபதிகள்லாம், அதாவது அடுத்த கட்ட தலைவர்கள்லாம் ரொம்ப உணர்ச்சிகரமாகலாம் பேசினாங்க. இப்ப கூட திண்டுக்கல் சீனிவாசனுடைய பேச்செல்லாம் வந்து முகநூல்ல வலம் வருது. அவர் முஸ்லிம் மக்களை பார்த்து சொல்றாரு, நீங்க சைத்தான்னு சொல்லுவீங்களே, அவங்க எங்களை விட்டு போயிட்டாங்க, இனி இந்த ஜென்மத்துல இனி மீண்டும் பாஜகவோட கூட்டணி இல்லை என்று அவர் பேசியதெல்லாம் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. நான் என்ன பாக்குறேன்னா, இப்ப மீண்டும் கூட்டணி என்று அமித்ஷா அறிவிக்கும் போது, இவர் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அந்த மாதிரி உற்சாகம் வந்து அந்த அணியில காணாமே. இப்ப ஜீவசகாப்தன் சில விவரங்கள்லாம் சொன்னார். நான் பொதுவா பாக்குறேன், ஜெயக்குமார் மட்டுமல்ல, வந்து அங்க இன்னும் 2 தலைவர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க, உண்மைதான், முனுசாமி உட்பட. ஆனா அவங்க கூட பெரிய அளவுக்கு வந்து உற்சாகமாக இந்த கூட்டணி பற்றி பேசல, பேட்டி கொடுக்கல. எடப்பாடியாரும் ஒரு பதிவு போட்டிருந்தாரு. அப்புறமேலு முதலமைச்சர் நீங்க சொன்னீங்க பாருங்க, அந்த கடுமையான விமர்சனத்துக்கு பதிலடி கொடுத்திருந்தாரு. அவர் நோக்கில் இருந்து இவ்வளவுதானே ஒழிய, இது ஒரு மகத்தான ஏற்பாடு மீண்டும் வந்துருச்சு 2021 உருவானது. ஆகவே 2026 வந்து அதிமுக தலைமையிலான இந்த என்டிஏ கூட்டணி வெற்றி பெறும் அப்படி என்று உற்சாகத்தோட சொல்றது மாதிரி அதிமுக தலைவர்கள் சொல்ற மாதிரி இல்லை, பாஜக காரங்க உற்சாகமா இருக்காங்க. அது ஒண்ணு. ஆகவே இதுல வந்து மிக முக்கியமான கவனிக்க வேண்டியது, இவங்க சொல்வது போல அப்படி திமுக அணியை மிரட்டுகிற அணியாக இது இல்லை என்று அதிமுக. எப்படி சொல்றீங்க? என்ன இருந்தாலும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி, ஆளுங்கட்சி மீதான அதிருப்திகளை எதிர்கட்சிகள் சுட்டி காண்பிக்கும் போது, இதுக்கு முன்னாடி இருந்த கால்குலேஷனும் திமுக வர்சஸ் அதிமுக, அதிமுக வர்சஸ் திமுக தானே இருந்திருக்கு. கடந்த கால தேர்தல் கால்குலேஷன் அப்படித்தானே அமைஞ்சிருக்குது, இப்பயும் அப்படித்தானே அமையும். ஆமா, கடந்த காலத்துல அதிமுக வரிசையா தோல்வி தானே சந்திச்சிருக்கு. நீங்க 2019 மக்களவை தேர்தல், 2021 சட்டமன்ற தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இடையில உள்ளாட்சி தேர்தல், எதுல அங்க அதிமுக வெற்றியை அடைஞ்சது? அது தனிச்சு நின்றாலும் சரி, அல்லது பாஜகவோட சேர்த்து நின்றாலும் சரி. ஆகவே இப்ப ஒன்னும் இது பெரிய மிரட்டல் அப்படி சொல்வதற்கு நியாயம் இல்லை. இன்னும் சொல்ல போனா முன்பை விட அது மிக புதிய ஒரு கூறு இப்ப வந்திருக்குது. அமித்ஷா அறிவிக்கிறாரு, எடப்பாடியார் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆனால் அமித்ஷா சொல்லும் போது கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு வார்த்தையை விடுறாரு. நான் கூட இப்ப மீண்டும் கேட்டுட்டு வந்தேன். அப்ப எல்லாரும் கேட்கறாங்க அப்படியான்னு. அப்புறம் கொஞ்சம் தடுமாறுறாரு, இல்ல பழையபடி அதெல்லாம் நாங்க தேர்தலுக்கு பிறகு முடிவு செய்வோங்கிற. அப்புறம் பழையபடி சில விஷயங்களை எல்லாம் எழுப்புறாங்களே திமுக என்ற பொழுது, அவங்களுடைய தோல்வியை மறைக்க, திசை திருப்பதுக்காக இதெல்லாம் செய்யறாங்க. உடனே ஒரு நிருபர் பளிச்சுன்னு கேட்டுவிட்டாரு, அது நீட்ல இருந்து இந்த தொகுதி மறுவரையறை வரை அதிமுகவுக்கும் இதுல உடன்பாடு இல்லைன்னு கேட்ட உடனே அப்பதான் அவர் சொல்றாரு, இதெல்லாம் நாங்க உட்கார்ந்து பேசி, அவர் ஆங்கில வார்த்தை அவர் சொன்னது, தமிழாக்கம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடுவோங்கிற. என்னுடைய அரசியல் வாழ்வில் நான் பார்த்த வரைக்கும் இந்த குறைந்தபட்ச பொது திட்டம் என்றாலே அந்த அடிப்படையில கூட்டணி ஆட்சி என்றுதான் அர்த்தம். இல்லாட்டி காமன் மினிமம் ப்ரோக்ராம் ஏன் பண்ணணும்? வெறும் தொகுதி உடன்பாடுன்னா அப்படி என்றால் வேற ஏதேதோ நடந்திருக்கு என்று தெரிகிறது. இதுவே சிக்கல், இது புதிய அம்சம், இதுக்கு ஒப்புக்கொண்டிருக்காங்க அப்படின்னா படுது, இல்லாட்டி மறுக்கணும் அதிமுக தரப்புல. நான் இன்னைக்கு இப்ப நான் பார்த்துட்டு வர்றேன், கேட்டு வர்றேன், சகோதரி தமிழிசை சொல்றாங்க, ஆமா
அவங்க வார்த்தை இருந்துச்சுமா பாஜக கூட்டணி ஆட்சி அமையும், எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் 2026 பாஜக கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் அமையும் அப்படிங்கிறாங்க. அப்ப இதுக்கெல்லாம் என்ன ஏதேனும் ஒண்ணு இதுதான் அமித்ஷா தன்னுடைய அர்த்தம் இதுதான் என்று அதிமுகவும் சொல்லணும். அமித்ஷா அங்கேயே தெளிவுபடுத்தினார் இல்லையா? அதாவது கூட்டணிக்கு தலைமை எடப்பாடி தலைமையிலான அதிமுக தலைமையில தான் கூட்டணின்னு அவர் அதை கிளாரிஃபை பண்ணிட்டாரு அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலேயே. நான் அதை மறுக்கலையே. நான் இன்னும் கூட உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், அதிமுக தலைமையில தான் தமிழ்நாட்டுல கூட்டணினாரு, எடப்பாடி தலைமையில தான் கூட்டணி. ஆகவே எடப்பாடி முதலமைச்சர் வேட்பாளர், அதுல எல்லாம் பிரச்சனை இல்ல. இது கூட்டணி மட்டுமல்ல, கூட்டணி ஆட்சியா, அதாவது பாஜகவும் பங்கு பெறுமா மாநில ஆட்சியில, அதற்கு அதிமுக தலைமை ஒப்புக்கொண்டிருக்கா? இதுல ஒரு தெளிவு இல்லைங்கிறேன். பாஜக காரங்க எல்லாம் அப்படித்தான் பேசிட்டு இருக்காங்க, அதிமுக காரங்க இன்னும் அப்படி பேசல. அமித்ஷா பேசிட்டு போறாரு. செல்லூர் ராஜ் கிட்ட கூட கேக்குறாங்க, அவர் 15 நாள் கழிச்சு பேசுறேன்ட்டாரு. அமித்ஷா ஏதாவது சொல்லுவாத்தியா? அப்புறம் இதெல்லாம் இல்லை. இதெல்லாம் அவரு கணக்கு அடிப்படையில நம்ம ரவீந்திரன் துரைசாமி ஐயா எப்போ வழக்கம் போல போடும்போது போடுறாரு. பட் இதெல்லாம் வெறும் கணக்கல்ல, அரித்மெட்டிக்கல்ல, இது கெமிஸ்ட்ரி. அப்படி என்றால் வரப்போகிற பாஜகவையும் ஆட்சியில உட்கார வைக்கிற, மாநிலத்தின் ஆட்சியில உட்கார வைக்கிற ஏற்பாடு அதிமுக தலைமைக்கு இருக்கா? மூன்றாவது மிக முக்கியமான அம்சம் கொள்கைகள் பிரச்சனை. இப்ப பாருங்க, அவங்க நீட்டை பத்தி எப்பவுமே பேசுவாரு எடப்பாடியாரு. ஏமாற்றி புட்டிங்க தமிழ்நாட்டு மக்களை, நீட்ல இருந்து விளக்க அளிப்போம் நாங்க ஆட்சிக்கு வந்தான்னு சொன்னீங்க, எங்க விளக்க அளிக்கலையே அப்படின்னு கேட்பார். இப்ப அப்படி கேட்டா என்ன சிக்கல் வரும்னா, ஆமாய்யா விலக்கு வாங்காத திமுக அரசை குறை சொல்லுகிறீர்கள், ஆனால் அதற்காக விலக்கு தர மறுக்கிற அடம் பிடிக்கிற பாஜகவோடு கூட்டணி சேர்ந்து வந்திருக்கிறீர்களே, இது என்ன நியாயம்? ஒருவேளை திமுக கூட்டணி கட்சிக்காரங்களுக்கு இது வசதியா இருக்குமோ கேம்பெயின் பண்றதுக்கு அப்படின்னு பார்க்கறீங்களோ? இப்ப நீங்க எடுத்து கொடுக்கறத பார்த்தா. ஆமா, அதான் அடுத்து பாருங்க, நிறைய விஷயம் இருக்கு. அவங்க நிதி விவகாரம் மும்மொழியத்தை நிக்கிறது. இப்ப கடைசியா இந்த வக்ஃபு திருத்த சட்டம், அது இயல்பாக வக்ஃபு ஒழிக்கிற சட்டம் தான். அது பூரா படிச்சு பார்த்து சொல்றேன், இப்ப நேரம் கிடையாது, அதுக்குள்ள போகல. ஆனால் என்ன பண்ணுச்சுன்னா, அதிமுக மாநிலங்களவையில இது முஸ்லிம்களுடைய சொத்தை பறிக்கிற சட்டம் என்பதை உணர்ந்து அந்த மசோதாக்கு எதிராக வாக்களிச்சது மாநிலங்களவை. எதிராக வாக்களிச்சுட்டா அந்த கட்சியோட கூட்டணி தமிழ்நாட்டுல வருகிற தேர்தலுக்கு இதை எப்படி நியாயப்படுத்துவாங்க? இது முஸ்லிம் பிரச்சனை மட்டும் இல்ல. அதாவது நீங்க ஒரு நிலைப்பாட்டை எடுக்கிறீங்க, அத ஒரு எதிர் நிலைப்பாட்டை, ஆனா அதை கொண்டு வந்த எங்களோட அரசியல் கூட்டணி, இன்னும் சொல்ல அரசியல் கூட்டணி ஒரு குறைந்தபட்ச திட்டத்தை உருவாக்கும். அந்த குறைந்தபட்ச திட்டம் எப்படி இருக்குதுல்ல, இந்த விவகாரத்துல எல்லாம் ஒண்ணுக்கொண்டு முற்றிலும் புறநான விஷயங்கள்ல நீங்க எப்படி சமரசம் பண்ணி எப்படி உருவாக்குவீங்க? ஆனா உருவாக்கணும்னு அவர் சொல்லிட்டு போறாரு, இவர் அமைதியா இருக்காரு. ஆகவே வெறும் அரித்மெட்டிக்கல்ல, கெமிஸ்ட்ரி பயங்கரமாக அவங்களுக்கு சிக்கலாக போகுது அந்த அணிக்கு. அது உண்மையிலேயே திமுக அணிக்கு ரொம்ப வசதி. ஏன்னா முன்பெல்லாம் பேசும்போது என்ன சிக்கல்னா, பாஜகவை பத்தி விமர்சனம் பண்ணா அதிமுக காரங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா நாங்க பாஜகவோட உறவு இல்லை, அதை போய் தனியா பேசு. இன்னும் கூட சொல்லுவாங்க, எதுக்கட்டாலும் நீங்க பாஜக தான் விமர்சனம் பண்றீங்க அப்படின்னு கூட ஈஸியா பேசுறதுக்கு வசதியா. இனி பேச முடியாத சகோதரி, ஒரே கூட்டணி. அந்த கூட்டணிக்கு தலைமை பாஜகவும் உள்ள கூட்டணிக்கு தலைமை தாங்குகிறார் எடப்பாடி. அந்த எடப்பாடி கிட்ட தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு விவகாரங்கள் பண்ணியிருக்கு மோடி அரசு. நீட் விவகாரத்துல இருந்து கட்ட கடைசியா இந்த வக்ஃபு ஒழிப்பு சட்டம் வரை என்று பேசினா இவற்றுக்கெல்லாம் அவருக்குள்ள பதில் சொல்ல வேண்டி இருக்கும். எடப்பாடியார் என்ன பதில் சொல்லுவாரு? எப்படி பதில் சொல்ல முடியும்? அதுதான் நான் கேட்கிறேன். அது அதிமுகவையே பாதிக்கணுங்கிறேன். இப்ப கூட்டணி நீங்களும் தான் வச்சிருக்கிறீங்க. அப்ப உங்க கூட்டணிக்குள்ள உள்ள சிக்கல்களை எல்லாமே உங்க கூட்டணியை பாதிக்கும் அப்படின்னு பார்க்கிறீங்களா? இது பாஜக மீதான மத்திய அரசு மீதான விமர்சனங்கள் அதிமுகவுக்கும் அதுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும்னு பார்க்கிறீங்களா? எங்க கூட்டணிக்குள்ள நிச்சயமாக சில விஷயங்கள்ல வேறுபாடுகள் இருக்கு. இதுல ஒண்ணும் ஒளிமறைவு இல்லை. ஆனா பெரிய அடிப்படையான விஷயங்கள் அல்ல. மிக முக்கியமாக பொது எதிரியாக எங்களால தெளிவாக அது மோடி அரசு, பாஜக ஆட்சி, அதனுடைய குருபீடமாகி RSS உடைய மனுவாத சிந்தனை, இவற்றையெல்லாம் எதிர்க்கிறோம். இந்த சித்தாந்த எதிர்ப்புல திமுகவும் சரி, கம்யூனிஸ்டுகளும் சரி, மதிமுகவும் சரி, விடுதலை சிறுத்தைகளும் கட்சி நாங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நிற்கிறோம். இப்ப அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அண்ணாவினுடைய கோட்பாடாகிய மாநில சுயாட்சி, இருமொழி கொள்கை,
திராவிட இயக்கத்தின் கோட்பாடாகிய மத நல்லிணக்கம் மற்றும் சிறுபான்மையோர் பாதுகாப்பு, இந்த அடிப்படையான விஷயத்துக்கு முற்றிலும் நேர்மாறானது பாஜக. ஆகவே திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளையும் அதிமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய அடிப்படை முரண்களையும் சமமாக பிறகு எப்படி பார்க்க நயினார் நாகேந்திரன் வந்து மரண பயம் வந்திருக்கு இந்த கூட்டணியை பார்த்துங்கிற அதீத வார்த்தை இல்லையா அது அவர் சொல்றது? ஏங்க அவங்க என்னைக்கு இங்க வந்து வந்து ஒரு நிதானமா பேசியிருக்காங்க. அது அண்ணாமலை ஆனாலும் சரி, நயினார் நாகேந்திரனாலும் சரி, அது எச்சராஜா தொடங்கி அவங்க எல்லாருமே அதிரடியா பேசுறது அவங்க வழக்கம். அதிரடியா பேசியே கட்சியை வளர்க்க முடியும் என்று அவங்க நினைப்பாங்க. வளர்ந்துருச்சுப்பாங்க. ஆனா கடைசியா வந்து ஈரோடு சட்டமன்ற இடைத்தேர்தல கூட நிக்க மாட்டேன்பாங்க. அது தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையம், அகில இந்திய தேர்தல் ஆணையம். அந்த தேர்தல் ஆணையத்தை உருவாக்குனது மோடி அரசு. அது நடத்துற தேர்தலையும் நிக்க மாட்டேன். ஆனா பேச்செல்லாம் அப்படித்தான் இருக்கும், அதிரடியா தான் இருக்கும். மரண பயத்தை உருவாக்கி விட்டோம் அப்படி இப்படின்னு. ஆனா இவங்க கூட்டி சேர்ந்து இருக்கக்கூடிய அதிமுக அணியினர் ஏன் உற்சாகமா இல்லை என்று அவங்களால் பதில் சொல்ல முடியாது. அவங்க கூட்டணி ஆட்சி பத்தி அவங்க பேச மாட்டேங்கிறாங்க. அதிமுக இவர் பேசிட்டு போறாரு, அமித்ஷா தமிழிசை பேசுறாங்க. அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது வந்து அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிங்கறதும் ஒரு அர்த்தம் இருக்கத்தானே செய்யுதுன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாங்கல்ல. இல்ல நான் அதான் கவனமா சொல்றேன். நீங்க பல வகையான விளக்கம் கொடுக்குறீங்க. இப்ப நான் சொல்றது அதிமுக தரப்புல இருந்தா விளங்க வைக்கணும். ஏன்னா காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா என்ன அர்த்தம்னு அவர் சொன்னதுக்கு அவங்க விளக்கணும். இப்ப வந்து கூட்டணி ஆட்சின்னு ஒரு சொல்ல போடுறாரு, அப்புறமேல வேறு சில வார்த்தைகளை பிறகு போடுறாரு, தேர்தலுக்கு பிறகுதாங்கிறாரு. இப்ப தமிழிசை அவங்க ஒரு வார்த்தையை போடுறாங்க. நான் இன்னும் உறுதிப்படுத்த முடியல. எல்முருகனும் அதே பாணியில் அமைச்சர் எல்முருகனும் வந்து கூட்டணி ஆட்சி தான் என்று சொன்னதாக செய்தி பார்த்தேன். இப்ப இவங்க எல்லாம் இப்படி பேசும்போது எடப்பாடியார் தெளிவா சொல்லணும்ல, ஐயா அதிமுக தான் ஆட்சி அமைக்கும். இது வந்து கூட்டணி என்றால் தொகுதி உடன்பாடு கூட்டணி தான். பேசலாம்.